ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்னா, டாக்டர் மிஸ்ஸஸ் தங்கம் அவர்கள். அவங்ககிட்ட தான். ரொம்ப ஃபேமஸான, மெல்பர்ன்ல கொஞ்சம் ஃபேமஸான டாக்டர் இவங்க. நான் வந்து முதல்ல அவங்கள ஒரு விழாவில் பார்த்தேன். ஸோ இப்போ ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அவங்க பேச்சு கேட்டு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு லக்கிலி அவங்க கூட மீட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கேட்கறதுக்கு வந்திருக்கேன். இட்ஸ் அ கிரேட் ப்ளஷர் மேம் உங்களை பார்க்கறதுக்கும் இன்டர்வியூக்கும். இது இட்ஸ் நாட் ஒன்லி இது எங்களோட குரூப்புக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் தேவைப்படும், முக்கியமாக வயதான அப்பா அம்மா வச்சுருக்கவங்களுக்கும். ஸோ ஐ வாண்ட் டு சே ஷீ இஸ் ஜெரியாட்ரிஷியன். ஜெரியாட்ரிஷியன் என்னன்னா முதியோர்களுக்கான மருத்துவர். ஸோ அதில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அவங்கக்கிட்ட இன்னைக்கு நிறைய பேசி நம்ம கற்றுப்போம். தமிழ் பெண்கள் இன் ஆஸ்திரேலியான குரூப் சார்பாகவும் என்னோட பாட்காஸ்ட் சார்பாகவும் இந்த இன்டர்வியூவை வழங்குகிறோம். மேம் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியாத விஷயம், வி நோ தட் நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இன் ஜெரியாட்ரிஸ்ட் அண்ட் தென் தமிழ் பேசுகிற ஒரு டாக்டர். அது ரொம்ப பெருமையாக இருக்குது மெல்பர்னில். ஸோ எங்களுக்கு தெரியாத விஷயம், நீங்கள் எப்படி இந்த இந்த ஸ்டடீஸ்க்கு உங்களுக்கு ஆர்வம் வந்தது, அந்த நீங்கள் எப்படி எப்போ வந்தீங்க மெல்பர்னுக்கு, how long you're practicing, அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Thank you for the opportunity. So, நான் பேரு தங்கம் பாலசுப்ரமணியன். So, originally from Chennai. And படிச்சதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் சென்னையில் ஆதர்ஷ் வித்யாலயா அண்ட் தென் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். அண்ட் தென் ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன் மெட்ராஸில் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அண்ட் தென் வென்ட் டு யூகே for 3 years. And then இங்கே வந்து திருப்பியும் physician training, I entered the physician training. So பேசிக்காக இங்கே ஃபிசிஷியன் ட்ரைனிங்னாக்கா நம்ம ஊரில் எம்டி பண்ணுற மாதிரி. ஸோ அது ஒரு 3 to 4 years ஃபிசிஷியன் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நம்ம ஊரில் டிஎம் பண்ணுற மாதிரி, டிஎம் கார்டியாலஜி அண்ட் கேஸ்ட்ரோ அந்த மாதிரி இருக்க மாதிரி லைக் திஸ் இஸ் கால்டு ஃபெலோஷிப் இன் ஜீரியாட்ரிக் மெடிசன். ஸோ அது another 3 to 4 years. ஸோ அண்ட் எல்லா பல ஹாஸ்பிட்டலில் ரொட்டேஷன் போகும். ஸோ பேசிக்லி ஜெரியாட்ரிக் மெடிசன்ங்கிறது ஜென்ரல் மெடிசன் பட் ஃபோக்கஸிங் ஆன் எல்டர்லி ஹெல்த். ஸோ அது வந்து இட் இன்வால்வ்ஸ் ஆல் த ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ மெயினாக வந்து இந்த டிமென்ஷியா, அதுதான் எங்களோட பிரெட் அண்ட் பட்டர். அண்ட் தென் மல்டிபிள் அதர் ஸ்பெஷாலிட்டிஸில் அவங்க ஆஸ் வி க்ரோ ஓல்டர் நம்ம பாடி வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணும் மெடிக்கேஷன்ஸ்க்கு. ஸோ இந்த மெடிக்கேஷன் 50 வயசுக்கு ட்ரீட் பண்ணுற முறையும் 80 வயசுக்கு ட்ரீட் பண்ணுறதும் there's a lot of difference. ஸோ அது வந்து in that way it differs. So I like the concept. So and then I thought okay, I chose more towards geriatric medicine. உங்களுக்கு வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் மூவ் ஆனீங்கன்னு சொன்னீங்க. சோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வாட் வாஸ் யுவர், அதை தவிர்த்து ஜெரியாட்ரிஷியன் தவிர வேற என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது, நீங்க பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க? அதாவது நான் சென்னையில் அப்போலோவில் வேலை பார்த்தப்போ கார்டியாலஜியில் ஜூனியர் டாக்டராக வேலை பார்த்தேன். ஸோ தென் கார்டியாலஜி ஜாப் வாஸ் அதனால அதில் தான் கொஞ்சம் எக்ஸ்போஷர் நிறைய இருந்தது. அண்ட் யூகேல இருந்தப்போ கேஸ்ட்ரோவில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். ஸோ அது ரெண்டுத்துல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் தென் ஒரே ஃபீல்டில் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஒரே கார்டியாலஜி ஒரே கேஸ்ட்ரோ பார்க்கறதுக்கு. இது வந்து இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் எவ்ரி திங், ஆல் த ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ தென் ஐ தாட் ஓகே, திஸ் இஸ் மச் மோர் பெட்டர் and it is more patient interactive and it is a very comprehensive approach to the patient. Just ஒரு ஆர்கனை மட்டும் பார்த்து ஓகே இது மட்டும்தான் இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்றல, it is a holistic approach of seeing as an entire patient. So then I thought இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இது இந்த சோ நீங்க சொன்னீங்க ஜெரியாட்ரிஷியன், அதாவது முதியோர்களுக்கான. ஸோ வாட் இஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுதானா இல்ல வாட் இஸ் தட்? அது வாட் இஸ் நார்மலா நம்ம தமிழ் மக்களுக்கு புரியுற மாதிரி வாட் இஸ் ஜெரியாட்ரிஷியன் நீங்க உங்களோட இதுல சொன்னீங்கன்னா ஒரு 2 லைன்ல இருந்தாலும். ஓகே. ஸோ இங்கே வந்து முதியோர்கள்னு யாரை கிளாசிஃபை பண்ணுறோன்னா, இங்கே ஆஸ்திரேலியன் ஏஜ் குரூப்பில் 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாம் வந்து தே கம் அண்டர் ஜெரியாட்ரிக் பாப்புலேஷன். ஆனால் இதே அபோரிஜினல் குரூப்னாக்க தட் இஸ் நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ், அவங்க வந்து 50 வயசுக்கு மேலேயே தே கம் அண்டர் ஜெரியாட்ரிக் பாப்புலேஷன்.
because of ஏன் their அந்த genetic makeup. genetic Genetic and their lifespan is different, and their way, they whatever the mechanism of their body works, adellame vandu typically a little bit different. okay So adanal after 50 years their body starts to change a bit differently. So after 50 they, and their life expectancy is very less as well. really okay Compared to Australians. ஆஸ்திரேலியன்ஸ் நீங்க சொல்றது வந்து எல்லாரையும் மிக்ஸ் ஆஃப் எல்லா கல்ச்சர்னு சொல்றீங்களா இல்ல இல்ல Indians அந்த மாதிரி Indians were no Indians, I think Indians we take over the trend of native Australia aboriginal trend தான் நமக்கு யூசுவலா வரும். So so a little bit ஏன்னா இந்தியனோட லைஃப் ஸ்டைலும் வந்து நான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் 65 தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருந்துச்சு. இப்போ தான் 75 77. ஆனால் ஆஸ்திரேலியன்ல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 85. ஸோ அதனால இட் டிஃபர்ஸ். எல்லாத்தையும் கேர் பண்ணணும். Yeah, exactly. இது நல்ல டைம். நான் ஆக்சுவலி ஐ டிடன்ட் நோ தட். நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இந்தியாவில் வந்து 60 வயசுக்கு மேலே அப்படின்னும் போது 60 ஓகே நம்மளுக்கும் அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். பட் above 50ன்றது வந்து இட்ஸ் above 50 it is a bit of a, we all fall under high risk category. So இது ஒரு நல்ல விஷயம். நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்தியன் எத்னிக்ல இருக்க எல்லாருக்குமே மேபி ஏஷியன் கூட ஏஷியன் that depends. ஏஷியன்னா ஒரு இதுவும் இருக்கு. இப்போ ஜாப்பனீஸ்னாக்கா அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் வரும். So maybe நம்ம இந்தியன் அவங்க லைஃப் ஸ்டைல் Indian Sri Lankan they carry a same trait. Okay. So இந்த எத்னிக்ல இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா above 50 மேல இருந்தா நம்ம பார்க்க வேண்டியது நிறைய விஷயம். ஸோ இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ we are nearing actually my age category நாங்களா கொஞ்சம் nearing. I'm 40 now, above 40, so I'm a bit worried now. But it's good to know, doctor. Very good. ஸோ இப்போ நாங்க வந்து ஜெரியாட்ரிஷியன்ஸ் பார்க்கறதுக்கும் நார்மல் ஜிபி பார்க்கறதுக்கும் சேமா இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை, ஜிபிஸ் வந்து தே லைக் we come under the category of specialists. So GPs வந்து ஒரு லிமிட்டட் இஷ்யூஸ் தான் அவங்களால ஜெரியாட்ரிக் இஷ்யூஸ் யூஸ்வலாக அட்ரஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ ஆஃப்டர் தேட் தே வில் ரெஃபர் டு ஜெரியாட்ரிஷியன்ஸ். ஸோ அண்ட் டைரெக்டாக எங்களை வந்து பார்க்கறது வந்து முடியாது. we need a ஜிபி referral basically. So normally எந்த ஸ்பெஷலிஸ்ட் பார்க்குற மாதிரி உங்களையும் ரெஃபர் பண்ணுவாங்க in case. Yeah, exactly. Yeah, so because and GPs வந்து they normally deal with pediatrics and obs and gynae, all those sort of things as well. நாங்க எங்க pediatrics obs and gynae la that doesn't come under our thing. இப்ப நேரா கன்சல்டேஷன் உங்களுக்கு கிட்ட பண்ண முடியுமா? இல்ல GP. So the GP has to deem them first. GP வந்து okay this needs GPஸ்க்கு வந்து okay இந்த cognition memory வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிட்டு இருக்கு, இல்ல இவங்க மல்டிபிள் மெடிகேஷன்ல இருக்காங்க, so geriatric input will be better னு எப்ப GP deem பண்றாங்களோ then they will refer patient to us. And then we get involved because it is a bit more complex. As I said, as we grow older, like because body slows down, metabolism changes. So எல்லாத்துக்கும் எல்லா மெடிகேஷனும் எல்லா டைமும் தேவைன்னு இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து யாருக்கு எது தேவை, அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு தகுந்த மாதிரி எது தேவை எது தேவையில்லை அதெல்லாம் பார்க்கறதெல்லாம் வந்து எங்கள் வேலையாக இருக்கும். ஸோ that's good. Very nice. So இது வந்து நம்ம ஆஸ்திரேலியால இப்படி தான் நம்ம கன்சல்டேஷன் வாங்க முடியும் GP and then RFL. பட் மற்ற கண்ட்ரியும் டிஃபர் ஆகும். இந்தியாவில் there are a lot more coming up. இப்போ நிறைய என்னோட கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஜிபி ரெஃபரல் தேவையில்லை. யூ கேன் டைரக்ட்லி வாக் இன். இப்போ ஜிரி கேர்னு நிறைய போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல கூட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அப்பா அம்மாங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கனால கொஞ்சம் கன்சர்னா இருக்கு எங்களுக்கு. என்னன்னா அவங்களுக்கு எப்படி அங்க கன்சல்டேஷன் பண்றது, எப்படி போறது, ஏன்னா அவங்களுமே எனக்கு இருமல் வருது, நார்மலா தலை சுத்துது அப்படின்னு கேர்லெஸ்ஸா விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ அவங்களுக்கும் ஏதாவது கன்சர்ன் இருந்தா நம்ம ஊர்ல நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. So they can go. But அந்த geriatrics அந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் சிங்க் ஆகலன்ற இப்பதான் டெவலப் ஆயிட்டு வருது. ஸோ இங்க மாதிரி அங்க இன்னும் வந்து சிங்க் ஆகல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரியாட்ரிஷன்ட்டு போகணுன்னாவே எல்லாரும் வந்து அது ஒரு அவமானமா நினைக்கிறாங்க. எங்களுக்கு என்ன வயசாயிருச்சா, ஐம் நாட் தட் ஓல்ட்
அப்படின்ட்டு. I know, இங்க இருக்க yeah. பேஷண்ட்ஸே வந்து தே ஆல்வேஸ் இங்க இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எப்படி ஒரு தாட்னாக்க ஒன்ஸ் ஜெரியாட்ரிஷன்ட்ட வந்தாக்க என்னை தூக்கி நர்சிங் ஹோம்ல போட்டுருவாங்க Oh, அப்படின்ற ஒரு பயம். fine. அதனால அவங்க வர்றதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. Okay, Then we okay. have to reassure. So that's why our consultations are very long. Like first initial a patient பார்க்கும்பொழுது 90 minutes to even 2 hours it might go up to. Okay, And then every review வந்து 45 minutes ஆகும். okay. ஸோ we have to ஒவ்வொரு இஷ்யூவையும் பார்த்து ஒன்னொன்னுத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ஸோ ஜஸ்ட் டு ஹெல்ப் தெம் ஏஜ் இன் அ ஹெல்த்தியர் வே, ஏஜ் வித் டிக்னிட்டி, ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி. Yes. ஸோ தட் இஸ் த ஐடியா. Right. So மக்களை கேட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே இதுக்கு வந்து எம்பாரஸ் பண்றதோ இல்லை இல்லாம above 50 நாமளா ஆனாலும் தட்ஸ் ஓகே. யூ கேன் கோ அண்ட் கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்க ஜிபிட்ட கேட்டுட்டு. இஃப் யூ ஹேவ் ரெஃபரன்ஸ் கோ அண்ட் டாக் டு சம் குட். நம்ம எசண்டன்ஸ்ல இருந்தீங்கன்னா டாக்டர் தங்கம் இருக்காங்க. ப்ளீஸ் கெட் அ கன்சல்டேஷன் ஃப்ரம் ஹர். அண்ட் உங்க பேரண்ட்ஸோ இல்லை ஊர்ல இருக்கீங்கன்னா ப்ளீஸ் இந்தியாவில் சொன்ன மாதிரி யார் ஸ்பெஷலிஸ்ட்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் அ குட் திங் டு கோ.